மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு முக்கிய செய்தி. அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு எப்போது வரும், எவ்வளவு உயர வாய்ப்புள்ளது என்பது பற்றி பலருக்கும் எதிர்பார்ப்பு உள்ளது. வாருங்கள் அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் ஆண்டுக்கு இருமுறை திருத்தப்படுகிறது. இது ஜனவரி 1 மற்றும் ஜூலை 1 ஆகிய தேதிகளில் இருந்து அமலுக்கு வரும். ஆனால் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சில மாதங்கள் கழித்துதான் வெளியாகும். உதாரணமாக ஜனவரி முதல் அமலாகும் உயர்வு வழக்கமாக மார்ச் மாதத்தில் அறிவிக்கப்படும். அதேபோல் ஜூலை முதல் அமலாகும் உயர்வு செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் பண்டிகை காலத்தை ஒட்டி அறிவிக்கப்படுவது வழக்கம். தற்பொழுது ஜூலை 2025 முதல் 3% அகவிலைப்படி உயர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்பும் வழக்கம் போல் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் தான் வரும். ஆனால் அதன் பலன் ஜூலை மாதத்தில் இருந்தே கணக்கிட்டு வழங்கப்படும். அகவிலைப்படி உயர்வு அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டு எண் தொழிலாளர்கள் அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது. மார்ச் 2025 இந்த குறியீட்டு எண் 143 இருந்தது. மே மாதம் இது 144 எட்டியுள்ளது. இந்த உயர்வு தொடர்ந்தால் 3% அகவிலைப்படி உயர்வு உறுதியாகும். 7வது ஊதியக்குழு அமுல்படுத்தப்பட்டதிலிருந்து அகவிலைப்படி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 2016 அகவிலைப்படி 0% இருந்தது. ஜனவரி 2025 இது 55% எட்டியுள்ளது. ஜூலை 2025 3% உயர்வுடன் இது 58% உயரலாம். அடுத்ததாக ஜனவரி 2026 மேலும் 2% உயர்வு கிடைத்தால் மொத்த அகவிலைப்படி 60% தொடும் வாய்ப்புள்ளது. ஒருவேளை அகவிலைப்படி 60% அல்லது அதற்கு மேல் அதிகரித்தால் அடுத்ததாக வரவிருக்கும் 8வது ஊதியக்குழுவில் ஒரு முக்கிய மாற்றம் நிகழலாம். அதாவது திரட்டப்பட்ட அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்படலாம். இது ஊதியக்குழுக்களின் பொதுவான நடைமுறையாகும். இதன் மூலம் புதிய ஊதிய நிர்ணயம் செய்யப்பட்டு அகவிலைப்படி கணக்கீடு மீண்டும் 0 தொடங்கும். இந்த 8வது ஊதியக்குழு ஜனவரி 2026 முதல் அமல்படுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய இந்த தகவல்கள் அனைத்தும் பணவீக்க குறியீட்டு எண்ணின் அடிப்படையில் மதிப்பிடப்பட்ட சாத்தியக்கூறுகள் மட்டுமே. இறுதி முடிவு மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். எனவே மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் இன்னும் சில மாதங்கள் பொறுத்திருக்க வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.